ஈரல் தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா போய் சொல்லிடுவாங்க எல்லாத்தையுமே. எங்கள் அம்மா தான் நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே எங்கள் அம்மா தான். போகிற இடத்துல இந்த வாரம் சனிக்கிழமை என் பையன் வருவான் டிவியில், இந்த ஞாயிற்று அவன் பையன் டிவியில் வருவான். சிம்மன்மன் கலாமாஸ்டே வந்து நாங்கள் ஆமாம் ஈவெண்ட் கலாமாஸ்டர் வந்து ஈவெண்ட்டில் அப்படி தூரத்துலேருந்து பார்ப்போம். கலாமாஸ்டர் பார்ப்போம், பிருந்தா மாஸ்டர் வருவாங்க பார்ப்போம். ரீல்ஸ் எடுக்கனா கூட இது இப்படி பண்ணிட்டோமா, சரி இதில் எதனா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம், இதில் இப்படி பண்ணலாம், இதில் அப்படி எதனா ஒன்று யோசிச்சு தான் இருப்பார். இப்போ கேட்குறேன், இப்போ சர்ச்சை பேசணும் வேணும், சர்ச்சை பேசு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் பல வச்சிருக்கீங்களா, ஏன் என்னை தேடி வரல நீங்கள்? அப்புறம் ஆனால் நம்ம லைஃப்ல டான்ஸ் தான் எங்களுக்கு ஆதாரமே, அதான் வாழ்வாதாரமே அதான். ஒன்றுமே இல்லாமல் வந்து நடிகை சாரில் டான்ஸ் கற்றுக்கிட்டு அங்கேருந்து எதுவும் மாநில மேடை அப்படின்னு முடிவு பண்ண ரீசன் அதுதான். ஏன்னா இதெல்லாம் கெத்து. ஆக்சுவலி நான் கெத் என்னோட மைனஸ் தான், எனக்கு ப்ளஸ். நான் ஒரு கோடு போட்டேன். விஸ்வா வந்து அப்பவும் பார்த்தேன், இப்போ ஆமா எனக்கு நிறைய பேர் மொட்டை சொல்லியிருக்காங்க, சொட்டை சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் அடையாளமே. நான் அதை வந்து கிண்டலாகவும் இதுவாக பார்க்கல. அந்த முன்னாடி ஒருத்தர் சொட்டை பையன் ஒருத்தர் ஆடுவோம்ப்பா, மொட்டை பையன் ஆடுவோம்ப்பான்னு பின்னாடி பேசுவாங்க, பேர் தெரியாது. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ஆமாம் விஸ்வானே சொல்லுங்க. இல்லை ஏன்னா நம்ம அப்போ வந்து விஸ்வான்னு கூப்பிடுவேன் ரொம்ப சின்ன வயசுல அதுக்கு நம்ம இப்பவும் சின்ன வயசு. ஆமாம் என்ன 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு நம்ம பழக்கம். ஆமாம் அது ரொம்ப கோயில் ஒரு கோயிலுக்குள்ள நம்ம இருந்தோம்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இருந்தோம். நம்ம பில்டப் பண்ணி தான் ஆகணும்ல. அந்த விஸ்வா வந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் விஸ்வா. வணக்கம் ஸ்பீக் டிவி நேர்களே, நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் டான்ஸ் ஸ்டுடியோ. என்னன்னா மந்தைவெளி லெரன்ஸ் ஷாப் எதிர்க்கே இருக்குது, ஸ்டோர்ஸ் எதிர்க்கே இருக்குது. நான் சொல்லவே தேவையில்லை, மாஸ்டர் வந்து நிறைய மாநாட மயிலாட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாஸ்டர்கிட்ட தான் பேச போகிறோம். எனக்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வா மாஸ்டர் வந்து விஸ்வான்னு கூப்பிட்ற அன்றைக்கி, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்டு. நிறைய எப்படிலாம் வந்தாருங்கிறது தெரியும். நிறைய எந்த ஒரு நிகழ்ச்சியுமே விடவே மாட்டார். எல்லா ஸ்டேஜையும், எந்த ஸ்டேஜாக இருந்தாலும், சின்ன ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விடாமல் வந்தனால நீ விடாமுயற்சி இந்த லெவலில் இருக்காரு. வணக்கம் விஸ்வா, சொல்லுங்கள் உங்களுடைய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக் டிவி அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்ம கூட இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட கான்செப்ட். எப்பவுமே ஜெய்கர் விஸ்வானே சொல்லலாம். மாஸ்டர் வந்து நம்ம வெளியே தான் மற்றவங்களுக்கு தான். நான் எப்பவுமே வந்து எப்பவுமே அப்படியே தான் இருக்கோம், அப்படிதான் இருப்போம். அதுதான் என்னோட பலம் பலவீனம் எல்லாமே அதுதான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை மீட் பண்ணதில். தேங்க்யூ ஸோ மச் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. நிறைய அதாவது மாநாட மயிலாடங்கிறது தான் உங்களுடைய ஸ்டேஜில் வந்து டிவியில் வந்து அந்த டைமில் ரொம்ப பிரபலமாக நிறைய, அதாவது தனியான ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்? இந்த டைமில் வந்து நான் கலா மாஸ்டருக்கும் ஜெயந்தி மாஸ்டர், அதான் சர்க்கிளே பெருசு இல்லை நம்மளுது. ஸோ அதனால் ஜெயந்தி மாஸ்டர், கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், பெருசாக சொல்லும் பாருங்க, நிம்மி அக்கா, போனா அக்கா, சேச்சி, அப்புறம் கிரிஜாக்கான்னு எல்லாமே நாங்கள் சொல்லணும். ஏன்னா எல்லாமே ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளஸ் நம்ம சீனியர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன் நான் ஒரு விஷயத்தை எல்லாத்தையும். இது எல்லா ஸ்டேஜும் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காது. நம்ம ஒர்க் பண்ண நம்மளுடைய அந்த முதலாளிகள் அவங்க இடம் கொடுத்து அவங்களும். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் வீட்டில் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் தெரியாது அதை பற்றிலாம். நம்ம ஒர்க் பண்ணியது இல்லையா கிரீனில், அப்போ நம்ம ரங்கனா சார், அவர் தான் வந்து கூப்பிட்டு போய் பிருந்தா மாஸ்டர் காமிச்சாரு, கிரீன் ட்ரேடிங் ஏஜென்சி. பேர் சொல்லும்போது வைப்பு அங்கேருந்து கூட்டு போய் அது போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனோம். ரங்கனா சார் வீட்டுக்கு போனோம். எனக்காக ஒரு நாள் லீவ் கொடுத்து ஸ்பீக்கர், எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் கையோட தெரிஞ்சு ப்ளூடூத் எடுத்துருந்தோம். ஆமாம், ப்ளூடூத் லீவ் எனக்காக கொடுத்து வீட்டுக்கு போய்ட்டு சுஷ்மா மேடம் கையில் இட்லி சாப்பிட்டுட்டு. அதான் நம்மளுக்கு எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு அப்பா அம்மா தான். பட் எனக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய அப்பா அம்மா இருக்காங்க. எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாமே எனக்கு அப்பா அம்மா தான். அவங்க கேர் பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அம்மா, நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டான்ஸ் நாலேஜ்லாம் கிடையாது. அவங்கள பார்த்தா டிவியில் வருவியா, உங்கள் மூஞ்சி தெரியுமா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான். ஏன் எங்கள் அண்ணா சூப்பராக ஆடுவார், குணசேகர். ஆக்சுவலி நான் எந்த பேட்டியும் சொல்லலை. எனக்கு வந்து என் ஃபேமிலி பற்றி சொன்னதில்லை. ஃபஸ்ட்டு 2 ஃபேமிலி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, கல்யாணம் ஒரு ஃபேமிலி இல்லையா, 2 ஃபேமிலி பற்றியும் சொல்லிடுறேன். நான் எங்கேயுமே சொல்லலை, இங்கே சொல்லிடுறேன். அப்பா, அம்மா, அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, 2 தம்பி. மொத்தம் நாங்கள் 4 பேர். ஆனந்தம் படத்தில் வர குடும்பம் மாதிரி தான். நான் வந்து 2வது. எங்கள் அண்ணன் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவார். அவர் வந்து இந்த கமல்ஹாசன் சார் ஃபேன் அவர். அதனால் அந்த பழைய கமல்ஹாசன் பாட்டுக்கு நன்னாத்தான் அந்த பாட்டில் ஆடுவார்.
ஆனந்த பாபு சாங்கில் பயமா ஆடுவார். எனக்கு அதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஃபர்ஸ்ட் நான். அண்ணனை பார்த்தா இம்ப்ரெஸ். நிறைய பேர் தெரியாது இது. அண்ணன் தான். ஆமாம், நான் அண்ணன் தான் இம்ப்ரெஸ். ஆனால் நான் இந்த அளவுக்கு ஃபீல்டுக்குள்ள வருவான்னு தெரியல. அவரும் ஃபீல்டுக்குள்ள வரல. பட் ஆனால் அவர் ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. இப்போ வந்து வீட்டில் வேற ஒரு ஒர்க் போயிட்டு இருக்காங்க. தம்பிங்களும் அப்படிதான். லாஸ்ட் தம்பியும் டான்ஸர் தான். லாஸ்ட் தம்பியும் அவர் வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இந்த கோயில் ப்ரோக்ராமு, கல்யாண ஃபங்க்ஷன், இந்த மாதிரி தசரா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வர ஈவெண்ட்லாம் நான் அவர் கொடுத்து விட்ருவேன். ஸோ அவரும் டான்ஸர் தான். அம்மா அப்பா அவங்களாம் வந்து நாலேஜ் இல்லை. அம்மாவுக்கு வந்து டிவியில் முகம் வருது, அவனுக்கு காசு பணம் பார்க்காத ஒர்க் பண்ணு. அந்த ஆரம்பத்தில் அந்த ஒரு அந்த அம்மாவுடைய என்கரேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வீட்டில் என் ஒய்ஃபு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து அவள் வந்து என்னை நீ ஏன் டான்ஸு வந்த வேலைக்கு போக சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அவள் டான்ஸை பார்த்தா லவ் பண்ணா, டான்ஸை பார்த்தா கல்யாணம் பண்ணா. நான் சொல்லியிருக்கேன், இந்த டான்ஸ் எல்லாம் குழந்தது. அவளுக்கு என்னென்னா ஒரு கட்டத்து மேலே நீ டான்ஸ் தெரிய போகல, டான்ஸ் ஒன்று தெரிய வந்தது, இது அப்போ நீயே விட்டா டான்ஸ் பண்ண விடாது அப்படி சொன்னால், அதுக்காக தான் நான் தினமும் என்ன ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெய்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு புதுசாக இருக்கும். இது கூட இப்போ போர்டு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நேற்று தான் பாருங்க, நம்ம இன்டர்வியூக்காக போர்டு ரெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த போர்டு ரெடி நேற்று தான் ரெடி பண்ணோம். ஸோ அந்த ஒய்ஃப் சைடு அப்புறம் மாமியார் மாமனார் எல்லாமே வந்து செம்ம சப்போர்ட். ஸோ அவங்க வந்து வீட்டில் போய் ஒய்ஃபில் போட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் டிவி ஆடுறான் அப்படியா அப்படின்னு அவங்களும் வந்து மேபி சொல்லியிருந்தா மாறி இருக்கும் லைஃப். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து நான் நல்ல மாப்பிள்ளையாக தான் இருந்தேன். அதோடய மச்சாங்க 2 பேர் இருக்காங்க, தீபன் திவாகர் 2 பேர். அவங்களும் செம்ம சப்போர்ட். எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் உடனே அந்த என்கரேஜ்மெண்ட் இதில்ல, ஒவ்வொரு வீடியோ ஒரு புதுசு இருக்கும். உடனே ஒரு சப்போர்ட்டு. மாமா இதுதான் பண்ணுங்க, மாமா மச்சான் சுதாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி இருக்க ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு சில ஸ்டேட்டஸை பார்த்தா கோவம் வரும். ரிலேஷன் சொந்தக்காரன் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பில் போடுவாங்கல்ல, அந்த ஸ்டேட்டஸ் போட எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா சொந்தக்காரங்களாம் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இல்லைங்க. அவங்க காசு பண்ணலாம் ஒருத்தரும் வருவ மாதிரி இருக்கலாம், அவங்க சுச்சுவேஷன் அது நம்ம பார்க்கணும்ல. காசு இருந்தாலும் வந்து சேருவாங்களாம் அர்த்தம் கிடையாது. நான் இல்லாத போது எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே என் அம்மா வீட்டு சரி, இப்போ நான் உரிமையாக வேணும் மச்சான ஃபோன் பண்ணி 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பேன். நம்ம சொந்தக்காரன் எப்பவுமே வந்து நம்ம நடக்கும், ஆனால் எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்றத மேட்டர். நம்ம சொந்தக்காரெலாம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஸோ சொந்தங்கள் இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியுமே. ஸோ எல்லா சொந்தங்களுக்கும் இந்த நேரம் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய ஸ்டேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. முதல்ல வந்து இந்த இரிட்டேட்டிங்கில் நிறைய ஸ்டேஜ்லாம் பண்ணீங்க. உங்கள் கூட நான் 1-2 பாடலாம் பாடிட்டு பேர் நீங்கள் ஆடுவீங்க. ஆமாம், நீங்கள் ஆடிட்டு பேர் நான் பாடிப்போம் 1-2. ஆமாம், அந்த டைமில் ஏதோ 1-2 மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்து நான் உங்களுடைய அந்த குரல், உங்களுடைய வாய்ஸ் பயமாக இருக்கும். நான் கூட உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ண கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான இது கிடைக்கும் நிச்சயமா. உங்களுடைய வாய்ஸ் வந்து அந்த கம்பீரமான குரல், அந்த கம்பீரமான குரல் நம்மளுக்கு அந்த இது கிடையாது. நம்மளுக்கு கரன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆட முடியாது, அந்த மாதிரி உங்களை மாதிரி பேச முடியாது. ஸோ ஆண்டவன் வந்து எல்லாருமே கரெக்டாக இவங்களுக்கு இருந்தால் தான் கரெக்டாக கொண்டு கொடுத்துருக்கான். ஸோ என் வேலை டான்ஸை காப்பாற்றுது, உங்களுடைய வேலை எங்களை காப்பாற்றுறது. ஸோ உங்களோட வாழ்க்கையில் அதான் எங்களோட உழைப்பு தான், உங்களுக்கு குரல் தான் வந்து அந்த மக்களுக்கு எடுத்துப்போம். ஸோ நம்ம 2 பேரும் மாற்றி பாடிட்டு ஸ்பீக்கிங் ஆச்சு. இப்போ என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடினீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கலா மாஸ்டர்கிட்ட வரீங்க. முதல்ல அந்த டிவியை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா ஸ்டேஜில் ஆடுறது ஆடிடலாம், அதுவே ஆடிடலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏறினா தான் தெரியும். என்ன லைவில் போகும்போது என்ன அந்த மாதிரி -1 போட்டு ஆடுறது, அந்த ஸ்டெப்பு கொஞ்சம் போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து டிவியில் எப்படி இருந்தது? அந்த காம்படிஷன் எப்படி இருந்தது? காம்படிஷன் அந்த மாநாடு காம்படிஷன் எனக்கு தெரிஞ்சு புதுசாக அந்த நான் டிவியில் பார்த்தோம்னா, நான் டிவியில் அதான் அந்த டான்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே டிவியில் பார்ப்பேன். நான் இந்த பிரபுதேவா மாஸ்டர், இந்த ராஜு மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆஹா, எனக்கு இவங்களை விட கூட ஆடுற குரூப் இருக்குல்ல, அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்பவுமே குரூப் டான்ஸஸ் நான் மதிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் இன்றைக்கும் குரூப் ஆடினா தயாராக இருக்கும். பட் ஆனால் குரூப்பை கண்டுக்க மாட்டோம், நம்ம டீம் கண்டுட்டீங்க. ஆமாம், குரூப் தான் குரூப், அது வேறு இல்லை. அந்த இது இல்லாமல் எப்படி இல்லை, அந்த மாதிரி குரூப் டான்ஸஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாருமே. இன்றைக்கும் வந்து நிறைய பேர் பார்த்தோன்னே எனக்கு மாஸ்டர் தான். அவங்க எனக்கு மாஸ்டர் தான். எனக்கு நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணல, பட் நம்ம பார்த்து அவங்கள ரசிச்சதுனால அவங்க எல்லாமே மாஸ்டர் தான். சினிமா ஆடுற நிறைய டான்ஸஸை பார்த்தா எனக்கு ஆசை வந்தது. பட் சூழ்நிலை சந்தர்ப்பம் என்னால் வந்து கார்டு எடுக்க முடியல. பட் இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு உள்ள இருக்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியும். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். நான் அவங்கள மதிக்கிறேன் எப்போவுமே. அது ஒன்று. டிவி ஷோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பதட்டமாக தான் இருந்தது. பெரிய ஆர்டிஸ்ட் அப்போ சிம்ரன்லாம் வந்திருந்தாங்க. சிம்ரன் மேடம் தான், சிம்ரன் மேன் கலாமாஸ்டரே வந்து நாங்கள் ஆமாம் ஈவெண்ட் கலாமாஸ்டர் வந்து ஈவெண்ட்டில் அப்படி தூரத்துலேருந்து பார்ப்போம். கலாமாஸ்டர் பார்ப்போம், பிருந்தா மாஸ்டர் வருவாங்க பார்ப்போம். அவங்க எல்லாம் பக்கத்தில் நம்ம ஜட்ஜி இங்கே
10 அடி தூரத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, பயம் கலந்த மரியாதை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே அடி வயிறு அப்படியே கலங்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் விழுந்தது தான். நான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டு நான் விழுந்தது தான். ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டு கேமரா முன்னாடி விழுந்தது தான். ஸோ அதை ஆண்டவன் எழுதி வச்சுருக்கும் போது நீ இதில் விழுந்துட்டடா, எழுந்துக்க கூடாது அண்ணன் மீன்ஸ் ஃபீல்டு விட்டு போகக்கூடாது. அந்த அர்த்தத்தில் நீ விழுந்துட்ட, வாய் போட்டு இப்போ இங்கேயே படுத்துரு, டான்ஸ் தான் உனக்கு லைஃப்னு எழுதி வச்சுருக்காங்க போகுது. ஸோ அந்த பயம் இருந்தது. அப்படி இப்படின்னு. ஆனால் நான் கொஞ்சம் நல்ல ஸ்டூடெண்ட் தான். நான் சொல்லி கொடுத்த புரிஞ்சு ஆடுற ஸ்டூடெண்ட் தான். அதனால தப்பிச்சிட்டேன். ஆமாம், அதனால் வந்து தப்பிச்சிட்டேன். நிறைய பேர்த்துக்கு இப்போ எப்படி இருக்கீங்கன்னா அப்போ எப்படி இருப்பீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அப்போ ரொம்ப வாழ்த்தான். இப்போ விட்ட விட வாழ்த்தங்க இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் நான் அடக்கம் வாழடக்கம் எல்லாரும் ஓடிடுவேன். சரி, என்னன்னா இப்போ அந்த டைம்ல வித்தியாசமான அந்த கேரக்டரே கொடுப்பீங்க. அந்த டான்ஸ் எல்லாரும் ஆடிடுவாங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு கான்செப்ட் கொடுப்பீங்க. அதான் நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாமே பாராட்டினது. ஆமாம், மக்கள் மத்தியிலையும் பேசப்பட்டது. ஆமாம், இப்போ நம்ம சீனியர்ஸ் எல்லாம் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இது மாதிரி பிளான் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைலாக் இருக்கு இங்கே வந்து பேசிட்டாங்க. எனக்கு என்னன்னா இப்போ ஒரு 3 சாங்கில் வந்து டைலாக் நடுவில் வரும். நான் நடுவில் வருவேன், டைலாக் பேசிட்டு போயிடுவேன். நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஒரே மாதிரி நம்ம நடந்து வந்து போனேன். ஒரு வாட்டி நான் பண்ணுவேன் சும்மா இப்படி வருவேன், ஒரு வாட்டி நான் பண்ணுவேன் சும்மா ஸ்டைலாக. டைலாக் ஒன்றுமே இருக்காது, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். அந்த சாப்பிட்டியான்ற கேரக்டர் எப்படி பண்ணாலும் நானே வெள்ளை தாடி வெள்ளை மிஷில் வச்சுன்னு அப்பா மாதிரி வந்து என்னப்பா சாப்பிட்டியா அப்படிங்கிறப்ப. இன்னொரு கேரக்டர் வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டியா அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அப்போ ஸ்டைலாக பாஸ் மாதிரி வந்து வீட்டுக்கு போயிட்டியா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நானே எனக்கு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எனக்கு கிரியேட்டிவிட்டி வந்து அங்கே தான் கற்றுட்டது. என்னோட சீனியர்ஸ் வந்து நம்பி விட்றாங்க, நம்மளை நம்பி விட்றாங்க, நீ பண்ணுறா விஷா இது பண்ணுறா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. ஸோ நான் போய்ட்டு அதை வந்து என்னை விட்டுட்டா நான் 110% தருவேன். நோண்டினே இருக்கக்கூடாது, அது பண்ணு சொல்லக்கூடாது. அது எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களை குத்துறாங்கன்னா அதை நம்ம வந்து அப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி என்னை விட்டுட்டாங்க. என்னோட சீனியர்ஸ்லாம் வந்து என் நம்பிக்கை வச்சு எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீ பண்ணுடா அவ்வளோ. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதோட ஃப்ரெண்ட்ஸு இவன் பண்ணிட்டான் பாரு, அவனுக்கு யாருமே வந்து என் பொறாமையோ பண்ணல, ஜாலியாக தான் இருப்பாங்க பார்த்துருக்கேன். நீ பண்ணுறா வாடா. வண்டிலாம் குத்த அமைச்சிருக்கானுங்க, சொந்தம் அவனுக்கு வச்சுருக்க வண்டி எனக்கு குத்த அமைச்சிருக்கானுங்க, வச்சுக்கோ நான் ஒரு 4-5 நாள் வச்சு சுற்றுவேன் போவேன், போதுமா. அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நம்ம ஃபீல்டில், வீட்டாண்டியும் சரி இங்கேயும் சரி. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அமைஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சிஷியர்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சது தான் எனக்கு திரும்ப கிடைக்குது, நல்லவங்களாம் கிடைக்கிறாங்க எல்லாருமே. ஸோ மேபி டிவியில் வந்தீங்க, அதுக்கப்புறம் வெளியே மக்கள் வந்து எப்படி பேசப்பட்டது? இப்போ வெளியே பக்கத்து வீடு அந்த டைமில் டிவியில் வந்துட்டோன்னா பெரிய விஷயம். ஆமாம், நிறைய ஒரு யூடியூப்லாம் வந்துருச்சு. ஆமாம், அந்த சான்ஸ் ரொம்ப கஷ்டம். இப்போ எப்படின்னா ஈரலுக்கு தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மா போய் சொல்லிடுவாங்க எல்லாத்தையுமே. எங்கள் அம்மா தான் போவாங்க, வந்து சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாமே எங்கள் அம்மா தான் போயிடுவாங்க. நம்ப மாட்டேங்க, காலைல ஈவினிங் சனிக்கிழமை சாட்டர்டே போடுவாங்கள்ல, அடுத்த சாட்டர்டே வர ஈவெண்ட் ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே திங்கக்கிழமை எல்லாரும் போகிற இடத்துல இந்த வாரம் சனிக்கிழமை பையன் வருவான் டிவியில், இந்த ஞாயிற்றுக்கிழமை பையன் டிவியில் வருவான். அங்கே சொன்னால் அவங்க வந்து இன்னொரு இது பாஸ் பண்ணி ஆமாம் இவங்க போகிறதுலாம் சொல்லிடுவாங்க. இது எல்லாமே பெரிய விஷயம் அது, ஷேர் கமெண்ட் அவங்களே எல்லாமே பார்த்துருங்க பாருங்க. அதுக்கப்புறம் வீரர்கள் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேன்ஸு அப்படியே வர ஆரம்பிச்சாங்க. அது டிவி ஷோலாம் போகும்போது இந்த நெருஷத்தில் ஃபைனல் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு சின்ன க்ரௌடு, ஒரு 100 பேர் உங்களுக்கு என்னன்னா எனக்கு 10 பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்றைக்குமே இருக்காங்க. ஒரு 100 பேர் வராங்கன்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் 30 பேருக்கு எனக்கு தெரியும் விஸ்வா. ஆக்சுவலி இது அடையாளம், இது நிறைய பேர் நினச்சிருக்காங்க. கேட்க மறந்துட்டேன். ஆமாம், எதாவது நினச்சிட போறீங்க. இல்லை, அடையாளம் வந்து எப்படி, அந்த அடையாளத்தை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, இது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ங்க. எனக்கு விக்கோட போகிறேன் இன்னைக்கு, யாரும் நான் சொல்லக்கூடாது. நீங்கள் நிறைய இல்லை, நான் விக்கு வச்சு போனால் எங்கள் அம்மா கிடையாது தெரியாது என்ன. அப்படியா? ஆமாம், என் பசங்களே அதான் சொல்லுவாங்க. இல்லை இதெல்லாம் கெத்து. ஆக்சுவலி நான் என்னோட மைனஸ் தான் எனக்கு ப்ளஸ். நான் ஒரு கோடு போட்டேன். விஸ்வா வந்து அப்பவும் பார்த்தேன், இப்போ ஆமாம், எனக்கு நிறைய பேர் மொட்டை சொல்லியிருக்காங்க, சொட்டை சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுதான் அடையாளமே. நான் அதை வந்து கிண்டலாகவும் இதுவாக பார்க்கல. அந்த முன்னாடி ஒருத்த சொட்டை பையன் ஒருத்த ஆடுவோம்ப்பா, மொட்டை பையன் ஆடுவோம்ப்பான்னு பின்னாடி பேசுவாங்க, பேர் தெரியாது எனக்கு. அது பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு அது பிடிச்சது. 10 பேர்ல நம்ம சொட்டை பையன் மொட்டை பையன் சொல்லும்போது நம்ம தனியாக தான் தெரியும். எனக்கு மைனஸா இது எப்படி நம்ம எனக்கு இயற்கைங்க. அது ஆக்சுவலி முடி கொட்டது வந்து ஏன் திமுரு கிடையாது. அது நான் ஆடுவேன், இல்லை இப்போ ஆடுவேன், வேர்வை தண்ணி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், கச்சு கட்டிகிட்டே இருப்பேன். நான் இப்போவே இப்படி கச்சு கட்டுவேன். அந்த ஈரத்தோடவே இருப்பேன் நான் ஒரு நாள் ஃபுல்லாக. எப்படி இருக்கும் தாங்க முடி. இன்னொன்று தலைவர் ஃபேன், நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன். அப்படி தூக்கி விடுறது ஒரு ஸ்டைல் ஒரு இதில் நிற்காது. அது முடி பண்ண ரீசன் அதுதான்.
அதுக்காக நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இதனால இல்லை நம்ம ப்ளஸ் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன் வேறு அதனால் ஸ்டார் ஆகிட்டீங்க அவ்வளோதான். டான்சிங் ஸ்டார். ஓகே, சந்தோஷம் தான். நிச்சயமா. ஸோ இப்போ வந்து இவ்வளோ போயிட்டுருக்கு. இப்போ உங்களுடைய எப்படி இந்த ஸ்டுடியோலாம் எப்படி போயிட்டுருக்கு, எந்த மாதிரி அதாவது பசங்க வந்து எந்த அளவுக்கு வந்து விரும்பி வராங்க இந்த ஸ்டுடியோவுக்கு? இது ஆக்சுவலி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க இந்த ஃபீல்டில், இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்காக வராங்க. பொழுதுபோக்காக நம்ம அது யாரையும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண நிலைமை கிடையாது நம்ம. ஏன்னா அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்கிற நிலைமை யாருமே கிடையாது. இப்போ அட்வைஸ் போன்ற நிலைமையில நம்ம இல்லாதனால ஏற்றுக்கிற நிலைமை யாருமே கிடையாது. எனக்கு அதான் சொன்னல, என்னோட சீனியர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, மச்சான் நீ இது பண்ணு மச்சான், இப்படி பண்ணு. அந்த ஸ்டைல்ஸ் மேலே எனக்கு ஆக்சுவலி நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்டைல், நான் ஸ்டைல் மேலே நம்பிக்கை இல்லை. எனக்கு பண்ண போதும் சினிமா டான்ஸ். எனக்கு ஜெயிக்கிறதுக்கு என் டான்ஸ் பிடிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு பிடிச்சா போதும். பப்ளிக் இந்த சொல்லக்கூடாது, இந்த டெஃபம் இருக்காங்கல்ல, அது சாரி அப்படி சொல்லக்கூடாது. பட் ஆனால் அவங்களுக்கும் என்னோட டான்ஸ் புரியணும், அப்படிதான் நினைப்பேன் எப்பவுமே. இந்த ஸ்டைல்ஸ்லாம் வந்து இதுதான் பண்ணணும், அதுதான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கலைக்கு கண்ட்ரோல் கிடையாதுங்க. கலைக்கு எது கண்ட்ரோலு, அதுக்கு எது கட்டுப்பாடு. நீ இப்படிதான் ஆடணும், அப்படிதான் பிடிச்சதான் ஆடு, ஜாலியாக ஆடு, ஃபோக்காரியா ஆடு. என்ன ஒன்று அந்தந்த விஷயத்துக்கு தான் பண்ணு. சிவன் சாங் ஆட போகிறோம், ஒரு சாமி சாங் ஆட போகிறோம், அதுக்கு பட்டன் அவுட் அந்த மாதிரி வச்சுக்கோ. ஃபோக் லோக்கல் சாங் ஆட போகிறோம், அச்சில் விக்கே கட்டுன்னு ஆடு. ஸ்டைலாக ஆட போகிறோம்னா அப்படியே ஸ்டைலாக ஸ்வாகா அப்படி பந்தாவா ஆட்டுவா. இதுதான் மற்றவங்களுக்கு பிடிக்கணும்ல டான்ஸு. ஸோ இப்போ வந்து பிரபுதேவா காதலன் படத்துலலாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா எங்கே பார்த்தாலும் பேச்சு. இந்த மாதிரி டான்ஸுக்குன்னு ரொம்ப தூக்கிய காலங்களும் உண்டு சினிமா துறையில், மக்கள் எல்லாம் ரசித்த காலம். காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அடையாளமாக இப்போ இல்லையே. இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம அப்படி நினைக்கிறோம். இருக்காங்க, தினேஷ் மாஸ்டர்லாம் இருக்கேன், அதை சொல்லிக்கிற மாதிரி இல்லையா. ஏதாவது ஒரு பாட்டு வந்தேன்னா அந்த ரஞ்சிதமே இந்த மாதிரி ஏதாவது அப்போ இல்லை இப்போ நிறைய ஒரு ஹீரோவை பார்த்தாங்க, அந்த டான்ஸரே ஹீரோ வந்தார். ஆமாம் ஆமாம், பிரபுதேவா மாஸ்டர் வந்து பண்ணாரு, தம்பி அண்ணன் ராஜ மாஸ்டர், அவங்க ஃபேமிலியும் வந்து நாகேந்திர பிரசாத் மாஸ்டர் எல்லாமே வந்து டான்ஸ். அவங்க வந்து டான்ஸ், அதே மாதிரி கலா மாஸ்டர் ஃபேமிலி. ஸோ டான்ஸுக்கு ஃபேமிலியே இருந்தாங்க. ஒரு ஃபேமிலியில் 10 பேருமே டான்ஸராக இருப்பாங்க. கலா மாஸ்டர் வீட்டில் பார்த்தா 7 பேர் ப்ளஸ் முன்னாடி ரகுர மாஸ்டர்லாம் அவங்களும் அவர் தான் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியே வந்து டான்ஸ் மாஸ்டர் காலம் போச்சு. இப்போ வந்து என்னன்னா இருக்காங்க மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, கச்சா முச்சா வந்துட்டாங்க. இப்போ வந்து அது எங்கேருந்து மாறுதுன்னு தெரியல. ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். நான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு சினிமா கார்டு இல்லை, அதனால நான் அதை பற்றி ட்ரை பண்ண அவசியம் இல்லை. ஏன் கார்டு? சில விஷயம் ஃபினான்ஸ் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது. இவ்வளோ வருஷமா இருக்கீங்க, கார்டுன்னா எதனால? இல்லை நான் ஒரு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை தான் ஃபர்ஸ்டெல்லாம், எனக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை. மற்றபடி அது தெரில எனக்கு. அந்த கார்டு இல்லைன்னா நீங்கள் சினிமாவில் எதுவுமே இருக்கு. அதாவது வேற ஒரு யூனியன் கார்டு கிடைக்காது, வேற யூனியன் கார்டு வாங்கி வச்சிருக்கேன். பட் அது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம தடியத்தெல்லாம் தண்டனை ஆட முடியாதுல்ல, அந்த மாதிரி நான் கார்டு தட்டி எனக்கும் சில இது இருக்கு. நான் பர்மிஷன் வாங்கி இவங்களுக்கு பண்ண எனக்கு ஆசை இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ண ஆசை இருக்கு எனக்கு ஆசை இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் பண்ணாலுமே அவங்க எனக்கு கம்ஃபர்டபுள் பண்ணணும். நான் பண்ற மூமெண்ட்டு அவங்க ஒத்து வரணும். நான் ஓகே சொன்னா டைரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை ஆர்டிஸ்ட்க்கு வராது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் மிஸ் ஆயிருக்கு, இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் எனக்குன்னு ஒரு நான் சொல்லலை, எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கேன். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதான் பண்ணணும், அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. பட் அவங்க ஒரு ஐடியா இருப்பாங்க, செட் ஆச்சுன்னா ஓகே. இதுவே செட் ஆகல. லாரன்ஸ் கூட வந்தாரு டான்ஸராக வந்து, அதுக்கப்புறம் அஜித் படம் நடிச்சு, அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி காஞ்சனா போச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு எனக்கு? இப்போ ஆக்சுவலி ஒரு டைரக்ஷன் பண்ண ஐடியா இருக்கு எனக்கு. இது ஏன்னா இப்போ என்னோட கட்டத்தில் பார்த்தேன் டான்ஸராக இருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து நடிகை சாரில் டான்ஸ் கற்றுக்கிட்டு அங்கேருந்து எதுவும் மாநாடு மேடை அப்படின்னு கடவுள் புண்ணியத்தில் கலாமாசி புண்ணியத்தில் மாநாடு மேடை ஷோன்னு வந்து ஓரளவுக்கு தெரியாம இன்னைக்கு நீங்கள் பேட்டி அளவுக்கு வந்துருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் ரீசன். இப்போ நான் மறுபடியும் ஜீரோவில் தான் இருக்கேன். நான் மறுபடியும் என்னோட மனைவி தவனதுக்கு அப்புறம் என் லைஃப் நான் மறுபடியும் ரப்பர் கூட ஆயிடுச்சு. ஜீரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தேன், அதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆக்சுவலி கேட்கறது வந்து மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவங்க தான் வந்து கை கொடுத்து என்ன பின்புலமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களுடைய இழப்பு எப்படி? இப்போ நம்ம நிலாவுக்கு பின்புறம் தெரியல, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் லைஃப் பண்ணுது. ஒரு நிலாவை அழகாக பார்த்துட்டோம், நிலாவை இப்படி பார்க்குறோம் ரவுண்டா. நம்ம பேக் சைடு ஒன்று இருக்கும்ல இருட்டா, இப்போ அந்த லைஃப் தான் இப்போ லைஃப். பட் ஃபர்ஸ்ட்லாம் நான் கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்னுடைய நான் ஃபுல்லாக பிளாக் அவுட்
ஆனால் ப்ரொஃபஷனலாக நான் இந்த டான்ஸ் அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் ஸ்டுடியோ ஆரம்பிச்சீங்க. ஆமாம் காரியம் கரெக்டாக என் மனைவி காரியம் முடிஞ்சு 2 நாள் ஆரம்பிச்சேன். அதெல்லாம் முக்கிய காரணம் இவங்க தான், என்னோட பசங்க தான். அதான் என் மனைவிக்கு வந்து காரியம் முடிஞ்சு 2 நாளில் கிளாஸ் ஆகும். நான் என்னால் வந்து வர முடியல, ஒரு 15 நாள் 20 நாள் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க வந்து வெளியாட்கள் வந்து பண்ணாங்க. ஆனால் கூடவே இருந்து டே நைட் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட பசங்க தான். நாங்கள் 4-5 பேர் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து ஒரு சில பேர் பிஸி ஆகிட்டாங்க, ஒரு சில பேர் இப்போ கூட இருக்காங்க. அது வந்து நம்ம சதீஷு என் கூட 12 வருஷமாக இருக்கான். 12 வருஷமாக இருக்காரு. அதுக்கப்புறம் விஷால், இவர் ஒரு 5 years 6 years இருக்குமா, ஒரு 6 வருஷம் இருக்கும். ஆமாம், பார்த்துட்டு இருக்கேன் அடிக்கடி. 2 பேரும் இவர் வந்து இப்போ ரீல்ஸ் அதான் இவர் ஆக்சுவலி இவர் நான் வந்துட்டு மூவியில் பிஸியாக இருக்காரு, மூவி ஷூட்டிங். இப்போ சதீஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அபி ஆண்டர்சன், அவரோட அபிஷேகா நீ பேசுறியா? அபி ஆண்டர்சன் இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்காதீங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக கூட இருக்காரு. இவர் ஓடி பாப்பா இந்த மாதிரி ஓடி பாப்பா கலைஞ்சிட்டு இருந்ததுல இவர் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. மேல்வின், விக்கி, முரளி நிறைய பேர் தான். ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் சொல்லலாம், அப்புறம் அது கோச்சு பாருங்க அவனுங்க. அதனால பொதுவாக எல்லாமே வந்துருக்காங்க. அதான் எப்படி ஒரே ஈக்குவலா வந்து உங்களுக்கு போட்டியா ஒரே ஸ்டெப்பு சாவடியா எவ்வளவு நேரத்துல கத்துக்கிறாங்க? அது நீங்க ஆக்சுவலி நிறைய ஆடுறீங்க அந்த மைண்ட்ல, சரி ஒரு ஸ்டெப்பா இருந்தா பரவாயில்ல, ஒரு பாட்டிக்கே ஸ்டெப் வந்து எப்படி எவ்வளவு? உண்மையாலுமே இது நான் கண்டிப்பா சொல்லலாம். நான் நினைக்கிறேன்ல, ஒரு 8 மணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஈவினிங் ரிஹர்சல் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் இவர் சொல்லுங்க இவர் முடிச்சிடறேன். ஆமா, இவர் ஓவிபிலாம் வந்து நல்லா இவரு மாயல்வின் இவங்கெல்லாம் வந்து ரைட் லெஃப்ட் இவங்க ஒரு செட்டு. ஸோ இவங்க தான் வந்து கிளாஸுக்கு சந்தோஷமா தரக்கான், அவன் ஓடிக்கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மொத்தம் எத்தனை பேர் செட்டு இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு லாஸ்ட் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஏன்னா பிஸியா இருக்காங்க பசங்க, அவங்க ஒர்க்குக்கு போய் நேரம் நல்லா ஒரு டைம்ல போயிடுவாங்க, கத்திட்டு போயிடுவாங்க, போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. கூடவே இருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கும் ஃபேமிலி, அந்த வயிறு இதெல்லாம் சாப்பாடுலாம் வேணும்ல. நம்ம அதனால போயிட்டு இருக்கு. இவர் இந்த மாதிரி ஓவிலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்போ இவங்க தான் வந்து இந்த கிளாஸ் ரெடி பண்ணது. இதுதான் பண்ணணும், அதான் பண்ணணும், டிசைன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பட் இருந்தாலுமே அந்த டைம்ல கிளாஸ்ன்னு ஒன்று இப்போ நம்ம நிற்கிறோம், இனிமேல் வந்து போறோம்னா ஒரு இடம் இருக்குன்னா இவங்க தான் முழுக்க காரணம். ஹரிசு, இவங்களாம் நாளின்னு, அவங்க அண்ணன் வருண், இவங்க எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. செல்வம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. செல்வம், சொப்னா, விக்கி, விக்கின்னு ஒரு பையன், எல்லாமே வந்து தம்பிங்க தான். ஸோ அதனால ஒருத்தர் விட்டா ஒருத்தர் கோச்சிப்பாங்க. அந்த மாதிரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரெடி பண்ணாரு இவங்களை. இப்போ நான் இவங்களுக்கு ரெடி சொல்லி கொடுத்தேன். என் டைம் நான் அடுத்தது வேற ஒரு ஒர்க் இருக்கும். அந்த டைம்ல இவரு தான் வந்து கூப்பிட்டு பசங்களை கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துருங்க. அதாவது இப்போ சினிமாவில் வருது ஒரு ஸ்டெப்பு, அதை விட்டுட்டு நீங்க ஒரு ஸ்டெப்பை கொண்டு வரீங்க, அப்படிதானே? அந்த ஸ்டெப்பு கிடையாது அப்பத்துல இருந்து அப்படி. ஆமா, எனக்கு நம்ம ஒரு யூனிக்கா ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் அது வந்து நிறைய பேர் நினைக்கலாம், இவ்வளவு திமுறா நினைக்கலாம். நான் மரியாதை கொடுப்பேன் அவங்களுக்கு, வேற வித்தியாசமா. ஆமா, நான் மரியாதை கொடுப்பேன். நாட்டுக்கூத்து பாட்டு வந்து எல்லாமே ஒரே மாதிரி அப்படி ஆடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும். ஒண்ணு அதை கெடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட் மரியாதை அதான். அதை நானும் ஆடுறேன் சொல்லிட்டு டெக்னிக் கத்துக்காம இஷ்டத்துக்கு குப்பை மாதிரி ஆடினேன் கெடுக்காம அதை நம்ம என்ன வித்தியாசமா பண்ணி அவங்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்றேன். இப்போ நான் கத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா இப்படி பண்ணணும். இப்ப நான் ஆடுவேன், இப்ப எம்ஜிஆர் மாதிரி ஆடுவேன், புரட்சி தலைவராக ஆடுவேன், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆடுவேன், கமல் சார் மாதிரி ஆடுவேன், இந்த மாதிரி நாகேஷ் சார் மாதிரி ஆடுவேன். பட் ஆனாலும் எனக்குன்னு ஒரு யூனிக், இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு யூனிக் வேணும் அப்போ டான்ஸ் ஆடும்போது. நான் அதெல்லாம் வந்து யோசிச்சு கத்துப்பேன் நான். இப்போ நீங்க ஒரே சாங்க முன்னாடி பண்ண சொன்னாலும் நான் 3 விதமாக பண்ணுவேன். ஒரே மூமெண்ட் ரிப்பீட் பண்ண மாட்டேன். என்னோட இது அதுதான் ரிப்பீட்டேஷன். இப்போ ஒரு வாட்டி இதை பண்ணிட்டேன்னா இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்பேன், இந்த பண்ற இவங்க நானே மறுபடியும் அதை பண்ணா கூட இவங்களுக்கு பிடிக்காது. நான் இது பண்ணிட்டேனா அப்படின்னு நான் உடனே இது பண்ணுவேன். சரி ஓகே, இப்படி போலாம்டா. இப்படிதான் ஒரு விஷயம் பண்ணுவோம். ஒரு 8 மணிக்கு நைட்டு போர் அடிச்சுன்னா அதுவும் சாங்லாம் வந்து நாங்கள் ரேண்டமா செலக்ட் பண்றதுதான். இஷ்டத்துல இந்த சாங்ல பண்ணோம் இல்லை, ரேண்டமா செலக்ட் பண்ணுவோம். இந்த சாங் பண்ணலாம், அந்த சாங் பண்ணலாம், சரி நேரத்துனா சாங் பண்ணோம், சோகமா பண்ணோமா, சரி இதாட்டி ஜாலியா பண்ணலாம், இதாட்டி டைலாக் பண்ணலாம் சொல்லிட்டு இதான் இவங்களாம் சூஸ் பண்ணலாம். 8 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இப்படியே ஒரு 9 மணி 1 hour கம்போசிங் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ எடுத்து முடிச்சிடும். ஒரு 2 hourல முடிஞ்சிடும் எல்லாமே. பர்ஃபெக்ஷன் பார்க்க டைம் இருக்காது. இன்னும் இதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், நேற்று தான் பேசியிருந்தோம். பர்ஃபெக்ஷன் பார்த்து நல்லா ஒரு நாள் டைம் எடுத்து வெளியே போய் கிளாஸஸ் தவிர்த்து வெளியே போய் எடுக்கலாம், இன்னும் வியூஸ் வரட்டும் அப்படின்னு. 400 பேர் பார்த்தாலும் சரி, 40,000 பேர் பார்த்தாலும் சரி, நான் ஆடுறது தான். என் டான்ஸ் உங்களுக்கு புரியுதா? நான் மற்றவங்க இவனை கூட கேட்க மாட்டேன், என் டான்ஸ் உங்களுக்கு புரியுதா, அதுதான் வேணும். ஏன்னா இவனுக்கு டான்சர்ஸ் இவனுக்கு. ஸோ இவங்களுக்கே என் டான்ஸ் பிடிக்கணும் அவசியம் இல்லை. என் பேர் அபி. மாஸ்டரை பத்தி சொல்லுங்க.
கற்றுனதே இவர்கிட்ட தான் டான்ஸு. ஆ ஒரு 10th படிக்கும்போது அவங்க வந்து அந்த ஃபீல்டு உள்ள ஃபுல்லாகவே கற்றுனது இவர்கிட்ட தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இவர் எல்லாமே ஒரே ஏரியா தான். நாங்கள் எல்லாருமே ஒரே ஏரியா, எல்லாருமே வந்துடுங்க பக்கத்தில் தான் இருக்கு. இப்போதுலேருந்து பார்த்துருந்தீங்க? நான் குழந்தைலேருந்து பார்த்து தான் இருக்கேன். குழந்தை எல்லாருமே ஒரே ஏரியா தான். என் வீடுங்கன்னா எனக்கு பக்கத்து சந்தில் ஒரு வீடு. ஸோ இந்த மாதிரி தான். இல்லை இவர்கிட்ட போகணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்குமா? என்ன பண்ணா தெரிஞ்சுதா டான்ஸ் ஆடுறாரு அதெல்லாம்? இல்லை எங்கள் ஏரியாவில் இவர் டான்ஸ் கிளாஸ் பொறுத்த முன்னாடி இந்த திருவிழாலாம் வரும்ல, அப்போ ஸ்டேஜ் ஷோலாம் வரும்போது இவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கலைஞ்சி டிவி போனாங்க, மாநாடு மயிலாட அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் டிவியில் பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே இவர் நம்ம வீடு தானே இருக்காரு, அப்புறம் நம்ம கொஞ்சம் இதுவாக பண்ணலாம், அவர்கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பார்த்துட்டு. அப்புறம் டிவியில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? எனக்கு இது எப்படி இருந்தால் பயமாக தான் இருக்கும். ஆமாம் எங்கள் ஏரியாலேருந்து ஒருத்தர் போயிட்டு டிவி ஷோ பண்ணுறாருன்னா அப்போ அது ஆமாம். அதுவும் அந்த டைமில் கலைஞ்சி டிவி மாநாடு மயிலாட செம்ம ஃபேமஸ் வேறு. இதில் வேறு ஃபாரின் ஷோலாம் வேறு பண்ணுவாங்க. இதுலேருந்து இவ்வளோ போக முடியுமா அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட டான்ஸ் கிளாஸ் வந்து கற்றுக்கணும். ஆமாம் அவர்கிட்ட தான் வந்துட்டோம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விட்டேன். இப்போ இவர்கிட்ட கற்றுனதுனால தான் நான் சினிமாவிலே போனேன். இப்போ முழுமையாக வந்து டான்ஸ் இதில் தான் ஃபீல்டில் தான் இருக்கீங்க? ஃபுல்லாகவே சரி டான்ஸ். ஆமாம் சினிமா தான். அதுக்கான காரணம் மாஸ்டர் இவர் தான். இவர்கிட்ட கற்றுனால தான் நான் அந்த ஃபீல்டுக்கே போனேன். ஃபீல்டுக்கு வந்து ஆமாம் இல்லைனா நம்ம அடையாங்கன்னா இந்த மாதிரி ரேப்பிட்டு ஜாலியாக இல்லை படித்த படிப்புக்கு எதனா ஒரு வேலை தேடிக்கலாம். எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டேன். நிச்சயமா. ஸோ இப்போ எவ்வளோ நாளாக இருக்கீங்க வருடமா? நான் ஒரு 15 வருஷமா இவரு கூட இருக்கேன் டான்ஸ் கற்றுனது. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி இப்போ வெளியே சான்சஸ் எதாவது கிடைச்சாலும் இப்படி போயிட்டு இருக்கீங்களா அப்படி? இல்லை ஆக்சுவலி நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவில் பேக் டான்ஸராக இருக்காங்களே அதில் வந்து நான் ஒரு 6 வருஷம் அதில் இருக்கேன். ஷூட் பண்ணுவேன், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இங்கே கிளாஸுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் பண்ணிட்டு இருக்குது ரெண்டுமே. சரிம்மா. ஸோ மாஸ்டரை பற்றி சொல்லுங்கள். மாஸ்டர் பற்றி சின்ன வயசில் இப்போ வந்து அவருடைய டான்ஸை பற்றி சொல்லுங்கள். இல்லை டான்ஸ் பற்றி நான் சொல்கிறது எல்லாருமே நிறையவே தெரியும். ஏன்னா இவர்கிட்ட தான் கற்றணும். க்ரியேட்டிவிட்டி அதிகம். ஆமாம் கிரியேட்டிவிட்டி வந்து இவர் டான்ஸ் ஆடுவார்ன்றது எல்லாருமே தெரியும். அதை தவிர போனால் கிரியேட்டிவிட்டி நிறைய பண்ணுவார். சும்மா ஒரு ஒரு ஸ்டிக்கி வச்சுன்னா அந்த ஸ்டிக்கில் நம்ம எப்படி கம்போஸ் பண்ணலாம். ஆமாம் சைக்கிள் நாங்கள் ஓவிப்பி ஆடும் போதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி ஒன்று நிறைய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மோல்லாம் வச்சு அது மேலே எங்களை ஆட வச்சு அவர் சிரிப்பார். என்ஜாய் பண்ணுங்க நிறைய ஆடுங்க அப்படின்னு. ஆமாம் நாங்கள் நிறைய அடிக்க எல்லாம் விழுந்து அதெல்லாம் நிறைய போகும். சைக்கிளில் பேக் சம்மர் அடிங்கன்னு சைக்கிளோடு சேர்த்து பின்னாடி பேக் சம்மர் அடிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒரு 10 பேர் ஓடுவோம் கடை கடைன்னு. என்னன்னா பண்ணாடா அது சைக்கிள்லாம் பிடிங்க, அது மேலே ஒரு கண்டென்ஸ்டன்ட் வைக்க கண்டென்ஸ்ட் நிற்க வைங்க, அந்த பொண்ணு தூக்கல சைக்கிளோட சேர்த்து தூக்குங்க, அதுதான் கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். வெறும் கிட்ஸை தூக்குனா அதில் என்ன விஷயம் இருக்குது, இப்படி பண்ணுங்கன்னு எல்லாத்துலேயுமே கிரியேட்டிவிட்டி. எது போனாலுமே அம்மா ஒரு ரீல்ஸ் எடுக்குன்னா கூட இது இப்படி பண்ணிட்டோமா சரி இதில் எதனா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம், இதில் இப்படி பண்ணலாம், இதில் அப்படி எதனா ஒன்று யோசிச்சுட்டு தான் இருப்பார். கிரியேட்டிவிட்டி டான்ஸ் கோரியோகிராஃபிஸாக இருந்தாலும் நல்லா பண்ண நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணுவார். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சரி மாஸ்டருடைய ஸ்டெப்லாம் பார்த்துருக்கீங்க எல்லாமே. நீங்கள் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஸ்டெப் இது பண்ணுறீங்களா இல்லை மாஸ்டருடைய அந்த சாயில் வருமா? அது எனக்கு தெரியல, பார்க்குறவங்க தான் தெரியும். ஏன்னா நானும் கம்போஸ் பண்ணுவேன். இல்லை இல்லை இது வந்து நான் இவங்க சைடில் தான் பண்ணணும். நான் என்ன சொல்றேன் 8 அடி பண்ணேன் உனக்கு 12 அடி பண்ணணும். அதுதான் பார்க்குறவங்க சில சொல்லுவாங்க. இப்போ நான் கூட இந்த டைமில் சொல்லலாம். நான் சில டைமில் வந்து ஆர்டர் சாண்டி மாதிரி இருக்குது ராஜ் மாஸ்டர் மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எனக்கு பெருமை தான். ஓகே நான் மைக்கே வச்சுக்கிறேன். ஓகே இல்லை ஆக்சுவலி நான் என்ன இவர் கம்போஸ் பண்ணுறாருன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ உனக்கு மூளை இருக்குல்ல, நீ பண்ண ஒன்று ஸ்டைல் பண்ணு. மேபி ஆடுறது ஏன்னா நம்ம கூட இருந்தாலும் அந்த ஸ்டைல் வரும்ல சில பேருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா நான் சில பேர் என்னோட பாடி லாங்குவேஜ் வந்து ராஜ் மாஸ்டர் ஸ்டைல் மாதிரி இருந்தாங்க, சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க சில பாபா மாஸ்க் மாதிரி இருந்தாங்க, சில பேர் நான் சாண்டி மாஸ்டர் கூட அதெல்லாம் பண்ணதால நீங்கள் தான் இந்த வளைஞ்சு ஆடுறதுலாம் பண்ணும்போது இது அது மாதிரி இருக்கு. எனக்கு அது பெருமை தான் சார் கூட. ஆமாம் ஸ்டைல் அது பெருமை தான். ஆக்சுவலி நம்ம பெருமை தான் நம்மளுக்கு இல்லை. அவங்களை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு சேர்ந்து அந்த மாதிரி இவன் ஆடும்போது சில டைமில் வந்து இருக்கும். இவன் தொட்டு பயமாக ஆடும் ஒரு மாதிரி, இவன் ஒரு மாதிரி என்னை விட நல்லா ஆடுவான் அப்படி கூட சொல்லலாம். இவன் அது அதுவும் செய்யலை. நம்மளோட வேலை என்னதான் இங்கே இருந்தாலுமே அவன் கம்போஸ் பண்ணாலும் சரி ஆனாலும் சரி அவனுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கணும். அதுதான் சொல்லி வளர்ப்பேன். அந்த மாதிரி தான் இவரும் எல்லாருமே அப்படிதான். ஸோ தனித்தனி ஸ்டைலு அது வரணும்ல. அது நம்ம அவன் என்ன மாதிரி ஆடுவான்றது வேண்டாம் விஷயம். பட் அவனுக்கும் ஒரு விஷயம் வேணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு சஜி ஸ்டைல் இது விஷால் ஸ்டைல் சொல்லணும்ல, அந்த மாதிரி தான் விஷயம். வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு அளவு இல்லாமல் போகணும். நீங்கள் அடுத்தது இவரா சொல்லுங்க மாஸ்டரை பற்றி சொல்லுங்க. அதான் மாஸ்டர் பற்றி நான் சொல்லணும் இல்லை, எல்லாமே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு இல்லை பேசுறது எப்படி நடுங்குறீங்க, ஆனால் ஆடுறது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இடையில பறந்து விழுவுறீங்க. டான்ஸே வேற மாதிரி எல்லாம் மாஸ்டர் ட்ரைனிங் தான். ட்ரைனிங்கா? சரி ஒரு சாதாரணமாக ஒரு டான்ஸுக்கும் மாஸ்டர் ஒரு டான்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த கிரியேட்டிவிட்டி பற்றி எப்படி பேசுறீங்க? சாதாரணமான டான்ஸுக்கும் அவருக்கு நிறைய சாதாரணமாக டான்ஸ் பார்க்குறோம், ஆடுறாங்க போகிறாங்க. ஆனால் இவரோட மூமெண்ட் எப்படி இருக்குது? அவரது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும்.
நம்ம புதுசா அவர் கூட இருந்து பழகி அவர் கூட ஆடினாலும் சரி, அவர் கம்போஸ் பண்றது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். எவ்வளோ வருஷமா சார்? நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷமா இருக்கும். 4-5 வருஷமா இருக்கீங்க. எப்படி வந்தீங்க அவர்கிட்ட? அதுதான் நானும் அவர் ஏரியா தான், நாங்க எல்லாம் ஒரே ஏரியா தான். ஏரியா எவ்வளோ நாளாக பார்த்துருந்தீங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட சேர்ந்தீங்க? நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு சின்ன இருக்கேன். வயசுல அப்போ வந்து அவங்க வீட்டெல்லாம் இந்த போஸ்ட் வரைஞ்சி வைப்பாங்க. அவங்க வீட்டு வாசல்ல இது மாதிரி விஸ்வா மாஸ்டர் போஸ்டர்லாம் வரைஞ்சி வச்சு பார்த்து அதுல இருந்து பார்த்து போய் சேர்ந்து போய் எப்படி டான்ஸை பற்றி சொன்னீங்களா? அங்கே சேரணும் சொன்னீங்களா? எப்படி? இல்ல நான் சேரணும் தான் சொன்னேன். நீ வாடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு ஃபுல்லாக தான் பார்த்தேன். இப்போ முழுமையாக உங்களுடைய ஃபீல்டு வந்து டான்ஸ் தான், டான்ஸுக்காகவே ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நிச்சயமா. ஸோ இப்போ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? இப்போ வந்து மாஸ்டர் இருக்கீங்க, அடுத்து என்ன மாதிரியான எண்ணங்கள்? ஃபியூச்சர் பிளான் இப்போதைக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கட்டும், கிளாஸ் போட்டோம். சரி, கிளாஸ்ல இருந்து அதுக்கப்புறமா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபியூச்சர் எதுவும் யோசிக்கணும். நிச்சயமா. எத்தனை மாஸ்டர் கூட எத்தனை ஸ்டேஜ் எதை ஏறி இருப்பீங்க? அப்படி நான் நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். நான் வந்த 2 நாள்ல ஸ்டேஜுக்கு எத்தனைவர் அவர் தான். வந்த உடனே ஸ்டேஜுக்கு எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க? இங்கே ஆடுறது வேற நம்ம ஸ்டுடியோ, பட் வெளியே பொதுமக்கள்கிட்ட மாஸ்டர் கூட்டிட்டு போக எப்படி இருந்தது? அது ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. என்னன்னா நம்ம இப்பதான் வந்தோமே, அதுக்குள்ள ஸ்டேஜ் ஏறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எப்படி முதல்ல வெளிநாடு எங்க போனீங்க? எங்கே போனேன்? துபாய், மலேசியா போனேன். இது எந்திரன் ஆடியோ ரிலீஸ் அங்கே போனேன். அங்கே ஆமாம், ஆடியோ லான்ச். இந்த எந்திரன் ஆடியோ ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரோடைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டீங்க? ஆமாம், பிடிச்சவரே சூப்பர் ஸ்டார். ஆமாம், அவர் இதுக்கு தான், தலைவர் இதுக்கு தான் ஆடணுமே. ஃபர்ஸ்ட் அது மூமெண்ட் ஒன்று வச்சுட்டு அப்படி அவர் இதுக்கு தான் ஸ்டார்டிங்கே. அது ஒரு மாதிரி தலைவர் சங்கர் சார். ஆமா, எல்லாமே ஐஸ்வர்யா மேடம் எல்லாமே தாங்க. அதான் தெய்வத்தை நேரில் பார்த்தா அப்படி இருக்கு அந்த ஃபீல் தாங்க. அவரையும் சரி பிரபுமா சரி 2 பேரும் பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் அப்படி வரும். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஃப்ளைட்டில் போகலாம். இப்போதான் ஃப்ளைட்டில் போகிறது கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் இந்த டைம்ல வந்து அவங்களுக்கும் இதுவானவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ரே பண்ணிடணும். நம்ம இந்த அகமதாபாத் லாட்சில் நிச்சயமா வராது, ஒரு சந்தோஷத்தோடு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன சந்தோஷமே நம்ம அர்த்தத்தை தான் தெரிவிக்கணும் அவங்களுக்கு. ஸோ சேஃபாக இருக்கணும், இதுக்கப்புறம் எல்லாம் சேஃபாக இருக்கணும். நிச்சயமா. ஸோ அடுத்து உங்களுடைய பிளான் என்ன, ஃபியூச்சர் என்ன? ஏன்னா இப்போ நிறைய ஒரு அடையாளம், உங்களுக்கான அடையாளம் இது வரைக்கும் இல்லை, இருக்கு. எப்படி சினிமாவில் அடையாளத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சினிமாவில் ஒரு அடையாளம் தேவைப்படும். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ட்ரை பண்ணுறதுனா நான் யாரு வாசல நின்று தட்டி வாய்ப்பு அந்த கேட்குறதுக்கு அந்த வயசும் கிடையாது, அந்த இதுவும் கிடையாது எனக்கு. அதே போல் ஈகோ அந்த மாதிரி மாற்றம் கிடையாது நம்மள்ட்ட. ஈகோ இவனை போய் கேனவான நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா என்னை கூப்பிடுங்க. என் கூட எனக்கு நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. விஷயம் அது பண்ணுறியா வந்து அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டா நான் போய் உடனே பண்ணுற ஆள் தான் நான். பட் ஆனால் அவன் கூப்பிடணும்ல. சோலோவாக பண்ணலை, சோலோ ஒரு படம் தனியாக பில்ல பண்ணல. ஆனால் இப்போ பண்ணியிருக்கேன் நான். இது விஜய் சேதுபதி சார் பையன் கூட ஒரு பாட்டில் பாபாஸ்கர் மாஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு மக்களுக்கு இன்னும் ஒரு ரிலீஸ் ஆகும். ஆமாம், இன்னும் கொஞ்சம். ஆமாம், பையன் பீனிக்ஸ்னு ஒரு படம்ல, அதில் வந்து ஒரு சாங் ஃபுல்லாக வரும். நான் சாங் ஃபுல்லாக பாபாஸ்கர் மாஸ்டர் அதான் எல்லாருக்குமே வந்து கொடுக்க அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்காரு. மாஸ்டர் வந்து பார்த்தாரு, உன்னை ரொம்ப நாள் பார்த்துன்னு கண்டாவான அவர் அப்படி கூப்பிட்டு யூஸ் பண்ணார், சாங் ஃபுல்லாக யூஸ் பண்ணாரு. மேபி அது ரிலீஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ஃபியூச்சர் பிளான் என்னன்னா கிளாஸ் டெவலப் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு ஃபியூச்சர் பிளான் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் படிப்பாங்க இது கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு? அப்படி இப்படின்னு இப்போ ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு வராங்க. நான் வாயால் சொல்லக்கூடாது, சொன்னா அது என்ன நான் தான் சொல்றது கிடையாது, சொல்ல வேணாம். அதனால இப்போதைக்கு வராங்க மனசார வராங்க. எனக்கு ஃபியூச்சர்ல இருந்து 5 வயசுல இருந்தான். 5 வயசுல எந்த வயது வரைக்கும் வராங்க? 5 வயசுல இருந்து சாப்பிடுறாங்க. இல்லை, எது வரைக்கும் வராங்க இங்க வரவங்களா? சொல்றேன், நான் எதுவும் நினச்சேன். வராங்க 5 வயசுலேருந்து ஃபேமிலி லேடிஸும் வராங்க, டீனேஜ் பசங்க எல்லாமே எல்லாம் 5 வயசுல வராங்க. ஸோ அதனால வயசு வித்தியாசம் கிடையாது. டான்ஸ்ல ஃபிட்னஸ்ன்னு ஒரு டான்ஸ் ஒன்று போயிட்டு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டான்ஸ் ஆனால் ஃபிட்னஸ் தாங்க சொல்றாங்களே, என்னது ஜும்பா அதெல்லாம் எப்படி பாருங்க? ஜும்பா வந்து ஃபிட்னஸ் இல்லை, நம்மளுக்கு அதை பற்றி அதான் அதெல்லாம் நாலேஜ் கிடையாது. எனக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, நான் டான்ஸ் ஆடினேன், இப்போ டான்ஸ் கற்றுறேன். நமக்கு ஃபிட்னஸ் மீன்ஸ் 42 வயசு ஆகுது, எனக்கு 43 வயசு ஆகுது. இப்போ நான் கிரிக்கெட் மேட்ச் பைரன் இல்லாமல் தான் ஓடுறேன் நான். சரி, அதுவும் எனக்கு ஃபிட்னஸ் தான் இருக்குல்ல. அந்த நீ பெயின்லாம் இருக்கும், அது டான்ஸ் ஆடிட்டு கண்டினியூ நின்னாவே கால் வலிக்கும். ஸோ இந்த ஃபிட்னஸ் டான்ஸ் ஆனால் ஃபிட்னஸ் தான். இல்லை வந்து பிரித்து பார்த்த ப்ளஸ்லாம் அதாவது அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கிளாஸுக்கு ஏதாவது பண்ணிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வெளியே ஒருத்தர் போய் சொன்னால் ஜூம்பா தான் கேட்பாங்க நம்மள்ட்ட. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, நான் உன பேர் வைக்கலாம், வாம்பா பீம்பா அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு
அது காப்பி ரைட்ஸ் நான் தான், அவ்வளோதான். என்கிட்ட தான் கேட்கணும் அந்த ஸ்டைல் பண்ணணும்னா சொல்லிட்டு நம்ம எழுதி வைக்கணும். ஸோ இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா எப்போ கண்டுபிடிச்சான்னு தெரில, வந்துச்சு வந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 15 செகண்ட்ஸ் ஏதோ ஒரு ஸ்டெப்பு போட்டு ஹிட் ஆயிடுறாங்க. நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம், 15 செகண்ட்ஸில் அவங்க டான்ஸரே கிடையாது, ஆனால் செம்ம ஹிட் ஆயிடுறாங்க. ஆனால் டோட்டலாக ஒரு பாட்டு ஆடும்போது தான் தெரியும் அவங்க ஒன்றுமே தெரியாதுங்கிறது. அதை பற்றி எப்படி பாருங்க. அதே கேள்வி அவங்கள நீங்கள் பெரிய மலை மேலே நிற்கிறாங்க. இப்போ உங்களோட சேனல் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க? ஒரு 2 லட்சம் கிட்ட இருக்காங்க. 2 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் தான். இது மற்ற சேனலில் ஒரு பேர் வாங்கினா நிறைய இருக்காங்க, நிறைய மில்லியன்ஸில் இருக்காங்க. என்ன இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போட எத்தனை வியூஸ் போகும்? உங்களுடைய கண்டென்ட் உண்மையா கண்டென்ட்டை பொறுத்து. இப்போ நான் நார்மலாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் டான்ஸ் மாஸ்டர், இப்போ இந்த வீடியோ எவ்வளோ போக நினைக்கிறீங்க? சர்ச்சையான பேச்சு பேசினா அது ஒரு கண்டென்ட், சாதாரணமாக பேசினா அது ஒரு கண்டென்ட். இப்போ நான் சர்ச்சையாக பேசணும், இப்போ நான் என்ன பேசணும், இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல. ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன வந்து என்ன கேட்குறீங்க? நார்மலாக தான் பேசிட்டு இருக்கோம், லைட்டாக மேலே பேசணும். அப்புறம் என்னோட ஜர்னி தான் கேட்குறீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் திருந்தலாம் மாட்டாங்க, ஓஹோ விஸ்வா மாஸ்டர் வந்து இந்த மாதிரி பசங்க இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நான் என்னோட கஷ்டத்தை சொல்கிறேன். நான் இப்போ நான் ஒரு 2 பேர் வெளியே இது பண்ணிட்டு இருக்கேன், லேடிஸ் கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இப்போ பண்ணுறேன், இல்லை பைத்தியக்கார மாதிரி நான் பண்ணுறேன், திடீர்னு கூட ஆண் இப்படி சட்டையை ஊற்று போட்டு ஆடுறேன்னா நான் ஃபேமஸ் ஆடுவேன். நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா 25 வருஷம் முன்னாடி எனக்கு டான்ஸை கற்று கொடுத்தாங்க, நான் டான்ஸ் ஆடுவேன். இந்த செகண்ட்ஸ் இந்த இதில் வரவங்களை பற்றி நம்ம கவலை அதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறீங்க வரவங்க சயின்ஸில் போயிடுவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் நண்பர் மைக்கில் பிடிச்சி வரீங்க, எனக்கு இப்போ 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு வரீங்க, நான் எத்தனை பேர் ரீச் வந்துடுறேன். ஆனால் 20 லட்சம் இருக்கும் வந்து என்ன தெரியும் வரல. நான் இப்போ கேட்குறேன், இப்போ சர்ச்சை பேசணும் வேணும், சர்ச்சை பேசு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் பல வச்சிருக்கீங்களா, ஏன் என்னை தேடி வரல? நீங்கள் நான் தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் இருக்கேன், என்னை தேடி வராமல் விஷயமே இல்லாத ஒருத்தன் தேடி போய் மைக் எடுத்து முட்டுறீங்களே, அப்போ அவன் தான் ஃபேமஸ் ஆகும். ரைட்டா? இதுதான் சர்ச்சை பேச்சு. கூட டான்ஸ் அந்த நடன சங்கத்தில் பெரிய சர்ச்சையாச்சு. அது இவர்தான் கேட்கலாம், இவரெல்லாம் கேட்கலாம். அது எல்லாத்துக்கும் காரணம் தான் சும்மா சர்ச்சைலாம் இருக்கு. இல்ல அது நம்ம பெரிய இடத்துல வராங்க. இன்னொன்னு அது என்ன நடந்து நம்ம யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இது எட்டமா கௌத்தமா பேசுவோம். எனக்கு உள்ள என்ன மாட்டேன்னா, எனக்கு வந்து இந்த தினேஷ் மாஸ்டர் டீமும் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏ சைட் டீமும் ரொம்ப பிடிக்கும், பி சைட் டீமும் ரொம்ப பிடிக்கும். என் அதாவது நான் யூனியன்ல கார்டு இல்லாமல் அது என்னோட வீடு. அது எனக்கு எல்லாமே எனக்கு என்னோட அண்ணர்கள், என்னோட குருமார்கள், அவங்க என்ன பிரச்சனைன்றதும் அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. அது என்னவோ நான் சப்போர்ட்லாம் யாருக்கும் பண்ணல. ஆக்சுவலி யூனியன் மேட்ச் நான் பேசக்கூடாது இருக்கணும். நான் டிவியில் அவங்களாம் பார்த்தோன்னா நான் வளர்ந்தோமோ அந்த ஃபீல்டுக்கு வந்தோம். அதனால் அவங்க எல்லாரும் பிடிக்கும் எனக்கு அது மட்டும் தான் எனக்கு வேணும். எனக்கு உங்க எல்லாரும் பிடிக்கும்பா. அது என்னன்றது வந்து உங்க யூனியன்ல இருக்கிறது தான் தெரியும். அதை அவங்க பேசி அவங்க முடிச்சுப்பாங்க. ஆமாம். நீங்கள் நாளைக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, மறுபடியும் நான் உங்க எல்லாரும் கும்பிட தான் போகிறேன். நீங்கள் எல்லாம் குருமார்கள் எனக்கு, அவ்வளோதான். சரி, டான்ஸில் வரவங்க என்ன கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? லீவ் போடாமல் ஒழுங்காக வந்தால் போதும். லீவ் போட்டால் இல்லை அப்படி கிடையாது, நம்மளே நிறைய லீவ் போட்டிருக்கோம். டிசிப்ளினாக இருந்தால் டிசிப்ளின் அதுதான் ஃபர்ஸ்ட் டான்ஸு. இன்னைக்கு டான்ஸ்னாலுமே நிறைய பேர் வந்து டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு முகம் சொல்லிக்கிறாங்க. பசங்களை வந்து விடக்கூடாது அப்படிலாம் ஒரு இருக்கு. அதையும் தாண்டி இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வந்துருச்சு. இல்லை டான்ஸ் ரொம்ப இதாக கம்மியாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸுக்கு வந்து ஒரு 6 மாதம் டான்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஸ்டேஜ் ஏறி ஆடுறோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் அதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி சூப்பர் அவங்களாம் ஆடி அவங்களுக்கு பின்னால் ஆடி அதுக்கப்புறம் இப்போ அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் ரீல்ஸ் பண்ணோமா நம்ம டான்ஸர் பூக் ஸ்டெப் வருது 15 செகண்ட் 6 செகண்ட் விட டான்ஸர் அவ்வளோதான். சினிமாவே இதுக்கேற்ற மாதிரி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஆடணும். குழந்தைங்க கூட என் மூவ்மெண்ட் ஆடணும்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஊக் ஸ்டெப் அந்த ஊக் ஸ்டெப் ஆனவங்க டான்ஸர். இப்போ அதுவே டுட்டோரியல் போயிட்டு ஒரு சினிமா ஒரு ஃபோன்லேயே வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டுட்டோரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேயே அந்த ஊக் ஸ்டெப் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால வந்து இப்போ டான்ஸ் கிளாஸ் வந்து கம்மியாயிடுச்சு. எதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டி டான்ஸ் கிளாஸுக்கு வந்து இது பண்ணி அதை பண்ணி சிலையே பார்த்தோமா 2 வீடியோ பார்த்தோமா, இந்த ஊக் ஸ்டெப் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுமா, ஒரு வீடியோ எடுத்தோமா, அதை பண்ண அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது. ரேஸ் ஸ்லோ மோஷனில் போட்டு அப்படி ஆடுங்க. ஆமாம் அவ்வளோதான். இப்போ 2x பண்ணுறாங்க, 0.5xல போடுறாங்க. ஃபாஸ்ட் ஆட வேண்டிய ஃபாஸ்ட்டாக இருக்க வேண்டிய மூமெண்ட்டை இது ஸ்லோ பண்ணிட்டு அது விஷுவலில் ஃபாஸ்ட்டாக காமிச்சிக்கலாம். ஒரு சிலர் அப்படி ஒரு சிலர் எப்படி. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ப்ராப்பராக டான்ஸ் கிளாஸ் வரணும். இப்போ நீங்கள் கிட்ஸாக இருந்தாலுமே அது வந்து டான்ஸுன்னு வராமல் ஒரு ஃபிட்னஸ்க்காக கூட வரலாம். இப்போ நிறைய பேர் வந்து டான்ஸ்ன்னு வரல, ஜூம்பா வந்து டான்ஸ் கற்றுன்னு வரல, அவங்க ஃபிட்னஸ்க்காக தான் வராங்களே. ஜிம்முக்கு போகிறதும் அதே தான், ஃபிட்னஸ் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டான்ஸ் ப்ராப்பராக கிளாஸுக்கு வந்து கற்றுக்கணும்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது.
இங்கே நம்ம கிளாஸுக்கு வரோம், இப்போ சொன்ன மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு சில டைம் வருவாங்க, பார்ப்பாங்க, ஓகே இந்த கிட்ஸ் அழகாக இருக்காங்க, இந்த கிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எதுக்காவது, அந்த மாதிரி வாய்ப்புகள் இதில் வரும். இப்போ எல்லாமே ஃபோனில் வர்றதுனால வந்து டான்ஸ் கிளாஸ் பெருசாக தெரியல யாருக்கும். அதெல்லாம் இப்போ அங்கங்கே டான்ஸ் கிளாஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை மாறும். ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டுடியோ, அதாவது நம்ம நேரடியாக கற்றுக் கொடுக்குறது மாஸ்டர் அதெல்லாம் கிடையாது. ரெண்டு பார்க்குறோம், அதான் 15 செகண்ட்ஸில் அந்த டான்ஸை வந்து ஒதுக்கிடுறாங்க. இப்படி பார்க்குறாங்க, அப்படி அடுத்து இப்போ டான்ஸ்ல கிரியேட்டிவிட்டி பண்ண போய் ரீல்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மாஸ்டரே நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோம், அதில் டிஃப்ரெண்ட்லாம் காட்டியிருக்காரு. அப்படி நிறைய அவர் டிஃப்ரெண்ட் கட்டுறானா அது கூட இவனுங்க சொல்லி தாங்க பண்ணுறாங்க. இல்லை நான் ஓரளவுக்கு நம்ம வெளியே தின்னா சீரியஸா, ஏன்னா நம்ம ஓரளவு வெளியே தின்னா சொல்லிட்டு சரி இவனுங்க விருப்பத்துக்காக தான் பண்ணுறேன் நான். நம்ம அது இவனுங்க வந்து நம்ம மேலே அக்கறை சொல்கிறானுங்க. பட் அதுலேயும் வந்து நம்ம என்ன மூமெண்ட் தான், சரி வந்துட்டோம் கேமரா முன்னாடி மாடி தான் அவனை சொல்லி தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம்லாம் போய்டும், கட் பண்ணி நாங்கள் 2 ஸ்டேட்டஸாக போடுவோம். அந்த மாதிரிலாம் இப்போ ஸ்டேட்டஸ் 1 hour போடலான்னா நாங்கள் 1 hour ஆடி போடுவோம். அந்த ரெடி தான் நாங்கள் விடிய ஆடுனா கூட ஆடு தயாரிந்தாங்க. நான் சொல்கிற மாதிரி சீக்கிரமாக மாறிடும் எல்லாமே. லாஸ்ட்டாக அந்த கின்னஸ் கூட வாங்க பிரபு மாஸ்டர்ல 100 நிமிஷம் ஆகணும். பிரபு மாஸ்டர் எங்கள் எதிரில் பார்க்குறாரு அவருடைய ஈவெண்ட்ஸ். அதாவது அவருக்கு என்ன சொன்ன நம்ம பொண்ணு பிரபு மாஸ்டர் நம்ம மாஸ்டர் சொல்லி அவருக்கு இது பண்ணுற மாதிரி அவருடைய சாங் மட்டுமே எடுத்து 100 நிமிஷம் எங்கள் பின்னாடி ஒரு 5000 டான்ஸ் ஆடுறாங்க. அதை 100 நிமிஷமும் நாங்கள் மட்டும் தான் ஆடுவோம். அது பண்ணி அவர் கையாலே கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி அவர் வீட்டுக்கே போயிருக்கோம். அவரே எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபோட்டோ அது இது எல்லாமே பண்ணார். அவர் வீட்டே வாங்கி வச்சதுக்கப்புறம் சரி மாஸ்டர், நீங்கள் கடைசியாக வந்து என்ன சொல்ல வரீங்க? இந்த துறைக்கு வரவங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய படங்கள் வரணும், நான் நிறைய வேண்டிக்கிறேன். என்ன நிறைய படங்கள் வரணும், நிறைய பாடல்கள் வந்து உங்களுடைய ஆட்டம் எல்லாத்துமே நிறைய பேர் ஆடும். நான் என்ன சொல்கிறது, இப்போ அதான் ஆசைப்பட்டு வாங்க, பிடிச்சி வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். டான்ஸ் சொல்லி என்ன ஒரு விஷயம் நான் பாருங்கள், நல்லா கண்டென்ட் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே டான்ஸ் ஆடுறவங்க தான், பிறக்கிற எல்லாமே டான்ஸ் ஆடுறவங்க தான். எங்கன்னா ஒருத்தருக்கு வேலை சூப்பரான நல்ல படிப்புக்கான வேலை கிடச்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு பசங்க சேர்ந்து அப்படியே ஜாலியாக போயிரு. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா டான்ஸு. ஸோ சந்தோஷமாக இருந்தால் எங்கே போகிறோம், நம்ம டான்ஸ் ஆட தான் போகிறோம். சந்தோஷம் வேணும்னா டான்ஸ் ஆட போகிறோம். ஆனால் நம்ம லைஃப்ல டான்ஸ் தான் எங்களுக்கு ஆதாரமே, அதான் வாழ்வாதாரமே அதான். இல்லை தான் காசு 100 ரூபா வந்தால் தான் என் ஒய்ஃப் சொல்கிறது தான், 100 ரூபா சம்பாதிச்சாலும் இதுலேருந்து கொடு, 1000 ரூபா சம்பாதிச்சாலும் நீ டான்ஸ் ஆடியே கொடு, 10,000 1 லட்சம் கொடுத்தாலும் இதுலேயே கொடு. ஏன்னா டான்ஸுக்கு நான் பிடிச்சி போச்சு. இப்போ நான் இப்போ எதுக்கு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு தான் ஆனாலும் டான்ஸில் தான் இருப்பேன். நான் ஆஃப்டர் 18 வயசு வந்து டான்ஸ் ஃபீல்டுலேயே வந்தேன் நான். ஏன்னா அதுக்கு முன்னாடி டான்ஸை பற்றியும் தெரியாது, நம்மளுக்கு வரும் தெரியாது. ஃபஸ்ட்டு 17 வயசில் பார்த்துக்கினேன். ஆமாம், நம்மளாம் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் டான்ஸ் உள்ளே வந்தேன் நான். இதுக்கப்புறம் என்னன்னா என் ஃபுல் லைஃப் டான்ஸ் தான். மேபி அடுத்த இன்னொரு ஜென்மம் 2-3 ஜென்மம் இருந்தால் டான்ஸ் ஆகணும். அதெல்லாம் விட முக்கியம் என் குழந்தை, என்னோடய ஃபியூச்சர் கேட்டிங்கள யானி தான், என்னோடய பாப்பா தான். அவளுக்காக தான் இப்போது அவளை வந்து டான்ஸ் இப்போ கற்றுக் கொடுத்துக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்னால் முடியாது கற்று கொடுத்தாலும் கை பிடிச்சி கூட்டு போது இவங்களாம் இருக்காங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து இங்கே டான்ஸ் தான், அந்த அம்மாவுக்கு டான்ஸ் தான். ஸோ டாக்டர் ஆகணும் ஒய்ஃபோட ஆசை. அது எந்த அளவுக்கு தெரியல, பாசிபிளாக ஆனால் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். டாக்டர் ஆகிடும். டான்ஸர் அது கேரண்டி. ஸோ அது ஒரு டான்ஸுக்கு வரவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும், என் பசங்க மாதிரி தெளிவாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வரும்போது ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தாங்க. நான் வரும்போது தெரியாமே வாங்கலேன், ஒன்றுமே தெரியாமல் வாங்கலாம், கற்றுக்கு போங்களேன். நான் கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுங்க, அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த டைமில் இவங்களுக்கு ஸ்பெஷலாக டைம் சொல்கிறேன், வந்துடலாம். ஆனால் வந்து நிலைக்க முடியாது. இப்போ நான் இவ்வளோ திட்டிருக்கேன், நான் இவ்வளோ திட்டு அவங்களாம் வந்து சீரியஸாக வரவானா சொல்லியிருக்காங்க, ஓடிடுவாங்க சிலர்லாம். வரவானா சொல்லியிருக்கேன். அவனுக்கு அந்த மைண்டில் அண்ணன் என்ன இவன் திட்டானே அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை. நம்ம அண்ணன் தான் திட்டினாரு, நம்ம வந்து தானே ஆகணும். அவன் கரெக்டாக திட்டினாரு, தப்பானா திட்டு. சில டைம் தப்பு இல்லாமல் திட்டிருப்போம் கோவத்தில், நம்ம ஒரு டென்ஷனில் இருப்போம். நம்ம பண்ணி அந்த மாதிரி தான். இப்போ இவனை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, ஷூட்டிங் வரான் அவன்கிட்ட சொல்லியாச்சு, வரான் பசங்க சொல்லிட்டேன், அவனை நோண்டாதீங்க. மற்ற மாஸ்டர்லாம் இப்படி பண்ணவும் தெரில, எனக்கு கூடயே வச்சுக்கணும் எனக்குலாம் அப்படிலாம் இல்லை. நாளைக்கு அவன் கார்டு எடுத்து சினிமாவில் ஆனாலும் சந்தோஷப்படுற முதல் தான். நம்ம தம்பி பெரிய ஆள் ஆட்டும், எனக்கு அதுதான் வேணுமே. இவனுக்கு யாருமே இல்லை கூட இந்த இடத்துல 2 பேர் இருப்பானுங்க, அது அவங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியும், யாருமே இல்லை கூட 2 பேர் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கே தெரியாமல் டான்ஸ் அணிக்க வைப்பேன் கூட, உங்களுக்கே தெரியாம என் ஈவெண்ட்ல வந்து அவங்க டான்ஸ் அணிக்க வைப்பேன் ஸ்டேஜில் வச்சு. ஆமாம், சும்மா நில்லுங்க அப்படி சொல்லிட்டு நிற்க சொல்லி ஆடுவேன், ஃபுல்லாக நிற்க வச்சு நான் ஆடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் இல்லை, என் பசங்க நான் அப்பா அம்மா தான் அவங்களுக்கு அப்போ பார்ப்பேன். ஸோ இன்னும் இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் எனக்கு ஷார்ப்பாக. நான் ரெடி பண்ணோம். இவன்
இவன் வேலையை செஞ்சுட்டான். அதாவது எனக்கு 2 பேர் ரெடி பண்ணி கொடுத்துட்டான், இவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு 2 பேர் இன்னும் அவனுக்கு வேலையை செய்யலை, நான் அதுதான் கோவம் அவன் மேலே. ஸோ சீக்கிரமாக ரெடி பண்ணணும் நீங்கள். இதுதான் சொல்றதே கேளுங்க, அவ்வளவுதான். இதுதான் எனக்கு 2 பேர் இவனுக்கு ரெடி பண்ணி வச்சாங்கன்னா முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம பின்னாடி ஒரு 100 பேர் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கெத்து இருக்கும். அந்த கெத்து தான் ஒன்றும் இல்லை. ஃபியூச்சர் பிளானு டைரக்ஷன் பண்ணலாம் ஐடியா இருக்கேன். ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் வேணும். எனக்கு சொல்லிடுறேன் பேர் இல்லை ஃபினான்ஷியலாக எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன். கதையெல்லாம் வச்சிருக்கீங்க? கதை ஒரு 2 நாட்டு மட்டும் வச்சிருக்கேன். நான் அதை நான் உட்காரணும்னா என் மைண்டு ஃப்ரீ ஆகணும். நான் ஏது போகும்போது தான் வந்து எனக்கு ஹவுஸ் ஓனர் வாடகை ஞாபகம் வந்துடும். ஐயோ 10 ஆயிடுச்சு. அடுத்த இது ஆமாம், எழுதும் போது ஐயோ இங்கே கிளாஸ் வாடகை, ஐயோயோ எனக்கு அதுதான் மைண்ட் செட்டில் ஒன்றுது. இன்றைக்கி இப்போ கூட நான் வெளியே போனால் நாளைக்கு 2-3 செலவு இருக்கு எனக்கு மைண்டாக தான். நம்ம அப்படி திங்க் பண்ணும்போது நம்ம புதுசாக என்ன யோசிக்க முடியும். எனக்கு எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக சினிமாவில் நான் ஒரு டைரக்டராக தான் உள்ளே வருவேன். எழுதி இருந்தால் அதுதான் நடக்கும், வருவீங்க கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைனா கூட விஸ்வா டான்ஸ் ஸ்டுடியோ இருக்கு. ஸோ நான் டான்ஸராக இருப்பேன். மாஸ்டர் தான் சினிமா மாஸ்டர் நான் சினிமாவை தான் விரும்பி வந்தேன், சினிமா தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கும். கண்டிப்பா நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன மாஸ்டர் சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி நண்பன். கண்டிப்பா உங்களோட வாய்ஸுக்கு வந்து கண்டிப்பா நான் கண்டிப்பா தான் நிச்சயமா என்னுடைய வாய்ஸ், என்னுடைய பாட்டுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்ம ஸ்டுடியோல யாரோ ஒரு ஆடணும். கண்டிப்பா ஏன்னா நீங்க தலைவராக பேட்டி தெரியுங்களா, நிறைய பேர் எடுத்தாச்சு. ஸோ தலைவரை பேட்டி எடுத்துட்டு வாயால நீங்க எங்களுக்கு இருந்திருக்கீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நீங்க அதாவது தலைவருங்களும் எல்லாருமே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா நம்ம கிரியேட்டிவ் பண்றவங்க தான். கிரியேட்டிவ் வந்து கொண்டு நம்ம என்னதான் பண்ணாலுமே நம்மளுக்கும் ஒரு நம்ம அப்பா அம்மா நம்மளும் ஒத்துப்பாங்கல்ல, அதுதான் தலைவர் சொல்றது. அவங்களுக்கு வல்லவனுக்கும் வல்லவன் உண்டு. தலைவர் யாரு சொல்றீங்க? சூப்பர் ஸ்டார் சொல்றீங்களா? எனக்கு ஒரே தலைவர் அவர் தாங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க யார் நிறைய பேசுறீங்க, சர்ச்சை பேச்சு வேணுமா? இல்ல சூப்பர் ஸ்டார் என் தலைவர் ஒரே தலைவர், முப்பற்ற தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய நான் வெறியன். தலைவரோட சூப்பர் ஸ்டாரோட வெறியன். எதனால? ஆமா, சூப்பர் ஸ்டாரோட நிறுத்தி என்னங்க அவர் நின்னாவே போதுங்க, படம் விட்டுங்க. எந்த பாட்டுல இருந்து எந்த பாட்டு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வயசு இருக்கேன். அந்த ஆளு அப்படி முடிய கோதி விட்டு சரியா ஆட மாட்டான்னு சொல்லுவாங்க. நான் அவர் ஸ்டைல் பண்ணுவாரு. டான்ஸுக்காக எனக்கு ஒரு தலைவர்னா பிரபுதேவா மாஸ்டருங்க. அதான் கேட்டேன். இவர் அதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் எனக்கு டான்ஸ் ஃபீல்டு விட்டுருங்க. நான் பர்சனலா எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கும். ரஜினிகாந்த் தான் பிடிக்கும். ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுறேன் நான் வாயால. ஏன்னா சொல்லிடல இன்னைக்கு 75 வயசுலயும் சூப்பர் ஸ்டாரா இருக்கு. ஆமாங்க பாருங்க, நான் பாக்குறேன். இங்க இறங்குவார், கார்ல இறங்குவாரு, எந்த ஸ்பீட்ல போறோம் அங்க இருப்பாரு. அதான் சூப்பர் ஸ்டார். ஆமா, இதெல்லாம் வந்து சுறுசுறுப்பு நான் கண் கூட பார்த்ததுனால எனக்கு இல்ல. அவர் பார்த்தா எனக்கு ஓப்பனா சொல்றேன். எனக்கு ஒரு சிவனை பார்க்காம தான் இருக்கு. எனக்கு ரஜினிகாந்த் பார்க்க சூப்பர் ஸ்டார் பார்த்தா எனக்கு அந்த சிவன் அந்த கண்ணு எல்லாம் பார்த்தா வச்சுங்க எனக்கு ரொம்ப அப்பா மாதிரிங்க அவரு. அந்த முதுமை தெரியாது. ஆமா, எனக்கு அப்பா மாதிரி அவரு. அது ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி அப்பா சித்தப்பா நிறைய பேர் இருக்காங்க. இது பாபா பாஸ்கர் அவர்லாம் பார்த்தா ஒரு வைபாவே இருக்கும் எனக்கு. நான் கூட ஃபாதர்ஸ் டேக்கு அவர் விஷ் பண்ணேன், நீ அப்பா அம்மா தப்பான்னு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இருக்காங்க. எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்க பிடிக்கல, நம்ம அதுக்காக நம்ம நிறுத்த முடியாதுல்ல. இப்போ எங்கள் அப்பா வந்து குஷ்டு 4 பேர் சண்டை போறாரு, எங்கள் அண்ணா வந்து குஷ்டு 4 பேர் சண்டை போறான்றதுக்காக எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனை விட்டு விட முடியல. ஸோ அதனால வந்து அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயத்தை யாருக்காக மாற்றிக்க முடியாது. உங்களையும் நான் மாற்றிக்க சொல்ல, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ பிடிக்கட்டும். அப்படி இருந்தாவே லைஃப் நிறைய பேருக்கு சண்டைலாம் போவோம் இல்லை. அடுத்து ஏதோ சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிட்டோம். சரி, மாஸ்டருங்களை பற்றி சொல்லுங்க ஃபைனலாக. ஏன்னா மாஸ்டருங்களுக்குலாம் ஒரு நன்றி. ஏன்னா கலா மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க முதல் தடவையா இந்த மாநாட மேலோட. அதுக்கப்புறம் இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் ஒரு நன்றியை சொல்லியிருங்க, அவ்வளோதான். எல்லா மாஸ்டருக்கும் நன்றி. அதுக்கு முன்னாடி ஆமாம் கலா மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட். ஜெயந்தி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் எனக்கு குருவே அவங்க தான். நடிகர் சங்கத்தில் எனக்கு நமஸ்காரம் கற்றுக் கொடுத்ததே ஜெயந்தி மாஸ்டர் தான். ஸோ அவங்களுக்கு முதல் நன்றி. கலா மாஸ்டர் வந்து எனக்கு வாழ்க்கைக்கு விளக்கேற்றிய விஷயத்தை அந்த தெய்வம் தான். ஸோ நாங்கள் அக்கா தான் சொல்லுவோம்ல, அக்கா எங்களுக்கு எல்லாமே அக்கா தான். பிருந்தா மாஸ்டர் ஃபர்ஸ்ட் நான் ஜெயந்தி மாஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிருந்தாக்கா அப்படி தான் போனோம். நம்ம ரங்கநாத் சார் கூட்டு போனது. அவங்க தான் வந்து போப்பா இந்த மாதிரி நடிகர் சங்கத்துக்கு போ அப்படி சொல்லி நமஸ்காரம் கற்று கொடுத்த குரு ஜெயந்தி மாஸ்டர். ஸோ அப்படி சொல்ல போனால் ஒருத்தருக்கு ஈக்குவல் தான், எல்லாமே சமமா. அதுக்கப்புறம் நம்ம சீனியர்ஸ் எங்க மாணவன் ஆண்டோண்ணன், ரமேஷ் அண்ணன், சந்திரண்ணன், சாண்டி பாய், மணி பாய், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் சாண்டிக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சாண்டி மாஸ்டர்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பாய் தயவுசெய்து நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன் போகும்போது வரும்போதெல்லாம் அதை அடுத்த சாண்டி வந்துட்டு நீங்கள் போகிறப்ப நீங்கள் கேட்குறாங்க, பார்ப்போம் என்ன வேணா கூப்பிட்டு முடியாதோ, அந்த அளவுக்கு ஜாலியாக பேசுவோம். ஸோ
ஸோ ஸ்டாண்டி பாய்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ என் பசங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன், 4 மூமெண்ட் நான் கமெண்ட் பண்ணால் பத்தாதுண்ணா அப்படி சொல்லி என்னை இன்னும் என்கேஜாக வச்சுருக்கானுங்களே. வளர்த்து விட்டது ஒரு விதம், அந்த வளர்த்து விதத்தை காப்பாற்றுறது நான் நல்ல டான்ஸராக இருந்தேன், எனக்கு நல்ல மாஸ்டர் கிடைச்சாங்க. இப்போ நல்ல ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் நான் நல்ல மாஸ்டர். என் நல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்க. மாஸ்டருக்கா அப்போ இருந்தீங்க, இப்போ நீங்கள் மாஸ்டர். நான் நல்ல ஸ்டூடெண்ட்டு மாஸ்டர்களுக்கு, நான் நல்ல மாஸ்டர் அதனால எனக்கு நல்ல ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்காங்க. இப்போ இவனுக்கு வந்து சரி பண்ணல, இப்போ உனக்கு பேர் வாங்கலை, இப்போ இவங்கள வெளில போனால் நல்ல பேர் இருக்குது. ஓரளவுக்கு இந்த பையன் நல்லா ஆடுறாப்பா சொல்லி இவன் சந்தோஷம் இருக்குது. அதனால நான் நல்ல மாஸ்டர், என் நல்ல ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் ஃபேமிலி, எங்கள் அம்மாலேருந்து நேற்று குழந்தை வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னோட ஃபேமிலியில். ஸோ எனக்கு சொல்லணும்னா அது இன்னொரு நாள் எடுக்கணும் நம்ம. ஓகே, நிச்சயமா இன்னொரு வாட்டி கண்டிப்பாக எடுக்கிறோம். வெளில அவுட்டர் போயிடும், அப்படியே பீச்சு போவோம், அங்கே போய் முதல்ல டீ கிடையாது, நிச்சயமா எல்லாம் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, பார்ப்போம். அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். சார் விஸ்வா மாஸ்டர் ஸ்டுடியோ மறந்துடாதீங்க. மந்தைவெளியில் இந்த ஸ்டுடியோ இருக்கு. நம்மளுடைய மந்தவெளி, மயிலாப்பூர் சர்க்கிள், அடையார் சர்க்கிள், மயிலாப்பூர், அடையாறு, திருவான்மியூர், ரசனர், இந்த வந்து பக்கம் தான். இந்த பக்கம் ராயப்பேட்டை, மவுண்ட் ரோடும் பக்கம் தான். மந்தவெளியில் மெயினாக மார்க்கெட்டு பக்கத்தில் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ட்ரெண்ட்ஸை போயிட்டு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கின்னு அப்படியே நம்ம கிளாஸ் வந்து சேர்ந்துருங்க. அது பக்கத்துலேயே தான் இருக்குது. 28 சிங்காரி ஸ்ட்ரீட், ரமேஷ் காம்ப்ளெக்ஸ், விஸ்வா டான்ஸ் ஸ்டுடியோ இருக்குது. வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். எங்கெங்கே வந்துட்டேன். ஆமாம், எங்கெங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கண்டிப்பாக கிடைக்கும். நானும் நீங்களும் போகிறது கணக்கு கிடையாது, மாலை ஒருத்தன் போடுவான், அதான் கணக்கு. உழைக்கிறது மட்டும் தான் வேலை. நல்லா இல்லை. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். லாஸ்ட் பஞ்ச்.